வேற லெவல்ல பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசிஎம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேசணும் ஓட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ப கருணா முன்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து இந்துமதி தான் காரணங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. செம்மையா வந்து கோவப்படுறாங்க. வந்திருக்கிற புதுசா ஒருத்தவங்க முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. நம்ப கிருபா, "உன் வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியலையே! அப்படி எப்படி இருக்கும்போது, நீ எப்படிப்பா எல்லாருக்கும் நல்லது செய்ய போற? உன்னெல்லாம் நான் எப்படி செலக்ட் பண்ண போறேன்னே எனக்கே தெரியல. இதில நான் உன் வீட்டுக்கு வரலன்னு வேற பேசிக்கிட்டு இருக்கியே!" அப்படின்னு சொல்லும்போது, "மேடம், என்னை பத்தி தெரியாம பேசுறீங்க. என் ஏரியால எனக்கு செல்வாக்கு எல்லாமே வந்து இருக்கு. இருக்கட்டும்ப்பா. ஆனா, உன்ன பத்தி தெரியாதனால தான் உனக்கு செல்வாக்கெல்லாம் இருக்கு. ஆனா, உன்ன பத்தி தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா இருக்குமா? உன் வீட்ல இருக்கிற யாருமே உன்ன மதிக்கிறதில்ல. நீ எல்லாம் என்னத்த செஞ்சு கிழிக்க போறங்கிற மாரி, அவங்க வந்து கேட்டுட்டு அங்கேருந்து போறப்ப, செம்மையா வந்து கோவம் வருது கிருபாக்கு. என் வீட்டுக்கு வந்து என்னையே வந்து இப்படியெல்லாம் பேசுறீங்களா? ஓ! இந்த அளவுக்கு நீ திமிருத்தனமா வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? நீ எப்படி என் மூலியமா செலக்ட் ஆகுறங்கிறத நானும் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. அண்ணா, சின்ன பிரச்சனையா இருந்தத பெருசு பெருசா ஆக்குனது இந்துமதி தானே. இவ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. உங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டா, நீங்க நிக்கவே முடியாத அளவுக்கு அந்த அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு எதிர்ப்ப சம்பாரிச்சு குடுத்துட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நெனச்சீங்க? இவ தானே. இவ இனிமேட்டு இங்க இருக்கவே கூடாது. இவ மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா, உங்களுக்கும் அந்த அம்மாக்கும் இது மாரி மனஸ்தாபம் வந்திருக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திவாகரு, "நீ இங்கேருந்து போய் தான் ஆவணும்." "நான் எதுக்கு போணும்? நான் என்ன இதுக்கு போணுங்கிற மாரி திவாகர வெளுத்தெடுக்குறாங்க. நம்ப இந்துமதி அப்பன்னு பார்த்து, இந்த திமிருத்தனமா வந்து பேசுறாளா? டேய்! நமக்கு எதிரா இங்க யாருமே இருக்கக்கூடாது. சித்ரா வந்து இப்படி வந்து செஞ்சிருந்ததும் தப்பு தான். இங்க இவ இந்துமதி இங்க இருக்கிறதும் தப்பு தான். வெளியில சொல்றா அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் கருணா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு, கைய முறுக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இதையும் நோட் பண்றாங்க கிருபா. உடனே வெளியில போன்னு சொல்லி திவாகர் இந்துமதி கைய பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போறப்ப, கண்ண மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து, "என் கைய விடுங்க. நீங்க வேணா அவரோட அண்ணனா இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்கங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, என்ன இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது யாரு? என் புருஷன். இந்த இதுக்கு சொந்தக்காரன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீங்க கண்டிப்பா அவரு சொன்னா மட்டும் தான் நான் இங்கேருந்து போவேன். கண்டவன்லாம் சொல்றது எல்லாத்துக்கும் நான் எதுக்கு தலையாட்டணும்? முடியாது அப்படின்னு திவாகர் கைய உதர்றாங்க. திவாகர் கீழ விழுந்திருப்பாரு. ஜஸ்ட் மிஸ் அவங்க அண்ணன் புடிச்சுட்டாங்க. உடனே, "ஓ! என் தம்பி சொன்னா நீ இங்கேருந்து போயிடுவியா? அதுவும் சரிதான். சொல்றவங்கள வச்சு தான் சொல்ல வச்சிருக்கணும். தப்பு, தப்பு, தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு பேசிட்டு அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "டேய்! சின்ன வயசுலேருந்து நான் உன்ன வளர்த்தேன்." அப்படின்னு பழைய பஞ்சாங்கத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ப கிருபா. "இப்ப சொல்றா, புதுசா வந்த அவ முக்கியமா? இல்ல இந்த அண்ணங்காரன் முக்கியமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒரு வாட்டி நீ நல்லா யோசிக்கணும்டான்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்து பாண்டி வந்து சொல்லியிருக்காங்க. உன் அண்ணன்லாம் உனக்கு உதவுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா, கண்டிப்பா இந்துமதிய நீ எக்காலத்திலயும் விட்டு குடுக்கவே கூடாது உங்க அண்ணனுக்காக. ஏன்னா, அவ எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக உன் வீட்டுக்கு வந்திருக்காடா. அப்படி இருக்கும்போது, உங்க அம்மாவே இருந்தாலும் என்னடா உனக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க? என்னைக்குமே ராசா மனைவிய மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா?" அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாவோட வாய்ஸும் வந்து கேட்குது. நம்ப கருணாக்கு அப்பன்னு பார்த்து அமைதியா இருக்காங்க. உடனே இந்துமதி மாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "என் புருஷன் அமைதியா இருக்கும்போதே தெரியலையா, உங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு." அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. டக்குன்னு, "என்னடா நீ எதுவுமே வந்து பேச மாட்டியா? அவ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா." கருணா முழிச்சுக்கிட்டாப்புல, "கிருபா, உன்னோட வேலையெல்லாம் இங்கெல்லாம் நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லும்போது கை தூக்குறாங்க நம்ப கருணா. "நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே, உன் முன்னாடி நான் நிக்கிறேன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. அந்த மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்குன்னோனே." கிருபா சந்தோஷப்படுறாப்புல அந்த இடத்துல. ஆனா அதுக்குன்னு
நான் உன்னோட நன்றி விசுவாசத்தை என்றைக்குமே வந்து மறந்ததே இல்லைன்னு அப்பாவுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, அதுக்குன்னு என்னோட மனைவியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்ல வரத்துக்காக லீடு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, அவன் என் தம்பி, அவன் என்னோட தம்பி, என் பேச்சுக்கு எதிராக முடிவெடுக்க மாட்டான், அவனே சொல்லிட்டான்ல, நீ போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது அவரு என்ன போன்னு சொன்னாரா? இவ்வளோ நேரம் பேசினாரு. அது எல்லாத்துக்கும் அடுத்தது என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா, நான் படிச்ச பொண்ணு. ஆனா, உங்களுக்கு தெரியல. என் புருஷன் இனிமேட்டுக்கு சுதந்திர பறவையே ஆயிட்டாப்ல. உங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு, தேவையும் இல்லைன்னு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "அண்ணே என்னண்ணே அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? இன்னமும் இவன் வெளியில போன்னு சொல்ல மாட்டேங்கிறானே" அப்படின்னு சொல்லும்போது, "வருவான்டா. எங்கடா போறான்? அவன் ஏன் தம்பிடா. நான் நினைக்கிறத மட்டும் தான்டா அவன் சொல்லுவான். திவாகர், நீ கூட சமீபத்தில ஏதாவது தப்பு பண்ணுவ. என் பேச்ச வந்து கேட்காம போவ. ஆனா அவன் ஏன் தம்பிடா. எனக்காக மட்டும் தான்டா அவன் யோசிப்பான். இந்த அண்ணங்காரன் யோசிக்கிறத மட்டும் தான்டா அவன் செய்வான்னு" அப்படியே மாடுலேஷனை மாத்தி கோவப்படுற மாரி பேசுறாங்க. "அண்ணா, எனக்கு இத்தன நாளா இந்துமதிக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னு வச்சுக்கயேன், நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு நான் சொல்லுவேனே. ஆனா இந்த வாட்டி என்னண்ணே இவன் ஜவ்வா இழுக்கிறான். கிருபா அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது, கிருபாவோட முகத்தை பார்க்க முடியாம, என்னால் என் பொண்டாட்டிய வெளியில் போன்னு சொல்ல முடியாதுண்ணே. அது என்னோட உரிமை கிடையாது. என்னை மன்னிச்சிருண்ணே. பாத்தியாண்ணே, இத்தனை நாளா அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கான். உன் பேச்சே வந்து மீறி பேச ஆரம்பிச்சிட்டான். ஜெயந்தி அக்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சுகுணாவும் சித்ராவும் இவர் இது நாள் வரைக்கும் இப்படி தான் பேசணும்னு நான் யூகித்தேன். இன்னைக்கு நடந்துருச்சு. நல்ல முடிவெடுத்திருக்க அப்படின்னு ஜெயந்தி வந்து சொன்னோன்னே திவாகர் செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. அடிக்கலான்னு வராங்க. அப்போன்னு பார்த்து அடிக்க முடியாத அளவுக்கு கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஜெயந்தி அக்கா சொன்ன ஒரு பொய்னால். அப்போன்னு பார்த்து, இந்த விஷயத்துக்குள்ளே நீ வராத. நீ மட்டும் இப்போ சாதாரணமாக இருந்திருந்தனா என்ன நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும். அமைதியாக பேசாமல் இரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க. டேய், என்னடா என் பேச்சே வந்து எதிர்த்து பேசுறியா? அண்ணா, எதிர்த்து பேசணும்லாம் சொல்ல. தயவு செஞ்சு நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. இங்கே என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுண்ணே. என்னைக்கு என்னால் உன் பேச்சை கேட்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வருதோ அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேனே. என்னால் இனிமேட்டு இங்கே இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணிருச்சுண்ணே. என்ன மன்னிச்சிருண்ணே. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு நேரடியாக வந்து சொல்கிறாங்க. இதை எதிரே பார்க்கல அந்த இடத்துல நம்ம கிருபா. என்னடா அது இங்கேருந்து போகிறேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. நான் எங்கே போவேன் ஏது போவேன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேனே. உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு சங்கடமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இந்துமதி. என்னால் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு இந்துமதி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இதை நம்ம யாருமே கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. கிருபா பேச்சை மீறி முதலா நான் இனிமேட்டு இங்கே இருக்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நான் பேசினதுனால நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். போயிட்டு வரேண்ணே. இத்தனை நாளாக நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. என்றைக்குமே நான் உங்களை கடவுளாக நினச்சி தானே மனசுலேயே கோயில் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அந்த நேரம்னு பார்த்து, இதான் உன் முடிவா? அண்ணா, என் முடிவான விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேனே. இனிமேட்டுக்கு இதை பற்றி பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. நான் போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது, சின்ன வயசுலேருந்து நான் என்னெல்லாம் உனக்காக செஞ்சுருப்பேன், அதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இங்கேருந்து போறியா? பார்த்தீங்களா, இவங்க எப்போதுமே நான் இதை உனக்காக செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன்னு கருணா சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. பார்த்தியா, உன்னெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க எதுவுமே பேச விட மாட்டாங்க. இதுதான் அவங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அப்போனா கருணாவை அப்பப்போ எங்களுக்கு எதிராக வந்து டியூன் பண்ணியே வச்சுருக்க. அதான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவன் உனக்கு ஆதரவாக வந்து பேசுகிறானா அப்படின்னு சொல்லும்போது,
அவர் ஒன்றும் எனக்கு ஆதரவாலாம் பேசலை. இப்போ தான் அவர் தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. சரிங்களா, இனிமேட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் பேச்செல்லாம் அப்படியே கேட்கணும்லாம் அவசியமே இல்லைங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம இந்துமதி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.